Welcome to inaiathendral YouTube channel. I am Vinod Benjamin, inviting you all to learn technology and exhibit your talents through this channel. So go ahead and like, share and click on the notify button to notify you. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள நம்ம போகலாம். crick. இதான் அந்த அப்ளிகேஷனோட பேரு. டபுள் டச் பெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக உங்களோட மொபைல் டேட்டா ஆனில் நீங்கள் வச்சுருக்கணும். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆனாலும் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆனில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டினா இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, வாங்க இப்போ நான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே ஸ்வைப் பண்ணி பாருங்கள். இதில் அதிகமாக இமேஜ், அப்புறம் இந்த அவங்க அப்லோட் பண்ணிக்கக்கூடிய வீடியோஸ் இதெல்லாம் வரும். Multi-page view ad 8th match Indian Premier League 2019. பார்த்தீங்களா, இது இப்போதைக்கு ஐபிஎல் போயிட்டு இருக்குது. உங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். 8th மேட்ச் இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லுது. ஐபிஎல்லோட 8th மேட்ச் பற்றி. இது வந்து நேற்று நடந்த மேட்ச்சு. நேற்று நடந்த மேட்சோட அந்த ஸ்கோர் கார்டு எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலோட ரைட் சைடு பாட்டம் கார்னர், அதாவது ஓவர் வியூ பட்டனுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி டச் பண்ணுங்க. மோர், இந்த மோர் பட்டனில் போனால் நம்ம வந்து நிறையா செட்டிங்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். நான் இப்போ உள்ளே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரைட் சைடு பார்க்க ஸ்வைப் பண்ணுங்கள். ப்ரௌஸ் சீரீஸ். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இதுக்குள்ளே போனோம்னா என்னென்ன சீரீஸ்லாம் இருக்குது, அப்கமிங் சீரீஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் செக் பண்ணலாம். இப்போ ஸ்வைப் பண்ணுங்கள் ரைட் சைடு. நேவிகேட் அப் பட்டன். அந்த ஹெட்டிங் சொல்லுது. இதில் என்னென்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸோட ஷெட்யூல், அதுக்கப்புறம் T20 லீக்ஸ், டொமஸ்டிக்னா உள்ளூருக்குள்ளேயே நடக்கிறது. விமன் அப்படின்னா லேடிஸ்க்குரிய மேட்சஸ். இப்போ வந்து மார்ச் மாசத்துல என்னென்ன சீரீஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வரும். Pakistan v Australia in UAE 2019 March 22 March 31. இது வந்து பார்த்தீங்களா, பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போ சீரியஸ் போயிட்டு இருக்கு. அந்த சீரீஸ் பற்றின ஷெட்யூல் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மேட்ச் இருக்குது, முடிஞ்ச மேட்சோட ஸ்கோர் கார்டு எல்லாமே இங்கே இருக்கும். யார் வின் பண்ணியிருக்கா, யார் லாஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். Spain Triangular T20 Series 2019 March 29 March 31. இதுவும் ஏதோ ஒரு சீரீஸ் தான். மார்ச் 29லேருந்து 31 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் சைடு பார்க்க ஸ்வைப் பண்ணுறேன்னா, March 2 Women out of domestic T20 leagues selected international. இப்போ இன்டர்நேஷனல்ஸ் வந்து செலக்ட்ல இருக்கு. ஒரு தடவை ரைட் ஸ்வைப். T20 leagues. இந்த T20 லீக்ஸ் இதை வந்து டபுள் டேப் நீங்கள் பண்ணுங்க. T20 list March 2019 in list 6 items. இப்போ T20 லீக்ஸ் வந்து செலக்ட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன T20 லீக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். Indian Premier League 2019 March 23 May 05. ஐபிஎல்லோட ஷெட்யூல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. April 2019 CSA T20 Challenge 2019 April 05 May 05. பார்த்தீங்களா, இங்கே இந்த மாதிரி சில ஷெட்யூல் என்னென்னலாம் அவங்க ஷெட்யூல் போட்டிருக்காங்களோ அந்த ஷெட்யூல் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து விமெனுக்கு தனியாக, டொமஸ்டிக்கு தனியாக, T20 லீக்ஸ்க்கு தனியாக, இன்டர்நேஷ்னலுக்கு தனியாகனு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ பேக் போய்க்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌஸ் சீரீஸ் இது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள ஆப்ஷன் Image Browse Series in List Image Browse Team
ப்ரௌஸ் டீம். இது என்னென்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா இப்போ இந்தியா அப்படின்னு உள்ள வந்து ஆப்ஷன் இருக்கும். எல்லா டீமோட நேமே இருக்கும், இன்டர்நேஷ்னல் டீமோட நேமு. அதில் வந்து அவங்களுக்கு என்ன மேட்ச்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ உள்ளே கொடுக்குறேன். இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். இதுலேயும் அதே மாதிரி தான், இன்டர்நேஷ்னல், T20 leagues, domestic, women, test teams. இதில் வந்து டெஸ்ட் டீம்ஸும் பார்த்துக்கலாம், எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்தியா, பாகிஸ்தான். நான் இப்போ இந்தியாவோட மேட்ச் வந்து செக் பண்ணுறேன். இந்தியாவுக்கு நேராக வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணுங்க, ரைட் ஸ்வைப். நம்ம இது வேணால் சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்தியாவோட மேட்சஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வரும். ஸோ யாருக்கும் தேவைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள். ஷெட்யூல் வந்து செலக்டில் இருக்குது. ரிசல்ட், இந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தியா வந்து லாஸ்ட்டாக யார்ட்டெல்லாம் விளையாண்டாங்க, இந்தியாவோட மேட்சஸோட ரிசல்ட்லாம் இங்கே இருக்கும். நியூஸ், இதில் வந்து இந்தியாவோட நியூஸஸ் பற்றி இருக்கும், இந்தியா கிரிக்கெட் டீமோட நியூஸ் பற்றி. பிளேயர்ஸ், இந்த பிளேயர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியாவோட பிளேயர்ஸோட லிஸ்ட்லாம் வரும். ஸ்டாட்ஸ், இது வந்து இன்டர்நேஷ்னல் அந்த ODI வேர்ல்டு கப் வருதுல்ல, அதோட ப்ராக்டிஸ் மேட்ச்க்கான ஷெட்யூல் இருக்கு. Fourth match London, India, New Zealand, at 25 May 3:00 PM. பாத்தீங்களா, 25ஆம் தேதி மே மாதம் மதியானம் 3 மணிக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்கு. ஸோ இந்த ப்ரௌஸ் டீம் இதுக்குள்ளே போனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு டீமுக்கான மேட்சையும், வரக்கூடிய மேட்சையும் செக் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டீமோட ரிசல்ட்டையும் செக் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டீமை பற்றின நியூஸ், பிளேயர்ஸ், இதை மாதிரி எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் பேக் போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌஸ் சீரீஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரௌஸ் டீம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரெண்டு தடவை பேக் போகணும், சாரி. ப்ரௌஸ் பிளேயர் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எந்தெந்த பிளேயர்லாம் நல்லா ஃபார்மில் இருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ IPL ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் இன்னையோட கம்ப்ளீட் ஆகிருக்கு. IPL யாரெல்லாம் கடைசியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்பில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். வேர்ல்டு கப் இல்லாமல் வேர்ல்டு லெவல் மேட்சஸ் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். உள்ள பார்த்தீங்களா, மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியா. இவர் என்னன்னா ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட நேம் இருக்கு. இது ரஷீத் கான். இவர் வந்து IPL நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களோ அந்த பிளேயரோட லிஸ்ட் மட்டும் இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த மேக்ஸ்வெல் இந்த நேம்ல வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவரை பத்தின தகவல்கள் வரும். நான் இப்போ உள்ள கிளிக் பண்ணியிருக்கேன், ஸ்வைப் பண்றேன். Navigator, Glenn Maxwell, selected info, batting, bowling, career, news, image, Glenn Maxwell. அவரோட இமேஜ்லாம் இருக்கு. Australia. அவரோட நாடு. Personal information. Born. அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா October 14, 1988, 30 years. அவருக்கு 30 வயசு ஆகுது. 1988 பிறந்திருக்காரு. இந்த மாதிரி வருது. இது மாதிரி நீங்கள் வந்து எந்த பிளேயரோட நேம்குள்ளே போனாலும் அவங்கள பற்றின இன்ஃபோ இருக்கும். ஸோ யாருக்கும் தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் பேக் போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் image, browse team, image, browse player, image, schedule. ஷெட்யூல். இந்த ஷெட்யூலில் போனாலும் அப்போதான் பார்த்தோம்ல அதே மாதிரி தான், அந்த ப்ரௌஸ் சீரீஸ் அதுக்குள்ளே போகிறதும் இதுக்குள்ளே போகிறதும் ஒன்று தான். இது என்னென்னா இப்போ இன்னைக்குரிய மேட்சஸ் அப்புறம் நாளைக்குரிய மேட்சஸ் அந்த மாதிரி மேட்சஸாக இருக்கும். உங்களுக்கு தேவையான செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரைட் சைட் பண்ணுங்கள், image, archives. ஆர்கைவ்ஸ். இது என்னென்னா
கம்ப்ளீட்டட் மேட்சஸோட ரிசல்ட்லாம் இருக்கும். எப்படி சீரியஸ் ஷெட்யூல் அதெல்லாம் அப்கமிங் மேட்சஸோட அந்த ஷெட்யூலோ அது போல் இது வந்து கம்ப்ளீட் எந்தெந்த மேட்ச்லாம் முடிஞ்சிருக்கோ முடிஞ்ச சீரீஸ்லாம் இறங்கு வரிசையில் போகும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரியில் முடிஞ்ச சீரீஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஏப்ரலில் முடிஞ்ச சீரீஸ் இருக்கும், அந்த மாதிரி கடைசியாக முடிஞ்ச சீரீஸோட இதெல்லாம் இருக்கும். ஸோ இது யாருக்கும் என்ன செக் பண்ணிக்கோங்க. ஆர்கைவ்ஸ் அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஃபோட்டோஸ் வந்து எந்தெந்த இது வந்து நிறைய பிளேயரோட இமேஜஸ்லாம் இருக்கும், உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. கோட்ஸ் இது வந்து ஒரு பிளேயரை பற்றி அவங்களோட கோச்சர் இல்லாட்டினா அவங்களோட டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த நியூஸஸ்லாம் இருக்கும். பொதுவாக இது வந்து நியூஸில் வரக்கூடியது தான். ஸோ இதையும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐசிசி ரேங்கிங்ஸ் மென். இதில் போனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடிஐ டெஸ்ட் 2020 இல்லைனா யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா, எந்த டீம் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, எந்த பிளேயர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார், எந்த பிளேயர் வந்து ஓடிஐயில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார், டெஸ்ட்டில் எந்த பிளேயர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார், அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ரைட் ஸ்வைப். ICC men's rankings selected batsmen. இப்போ பேட்ஸ்மேன் வந்து செலக்ட்ல இருக்கு. ஸ்வைப் பண்றேன். Bowler all round teams test button. அது டெஸ்டா ஒன் டேவா இல்லனா 20 இந்த 20 OD button. இப்போ நான் வந்து ODI செலக்ட் பண்றேன். ஒன் டே இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் ODI ரெண்டுமே செலக்ட்ல இருக்கு. இப்போ ஸ்வைப் பண்ணுங்க. T20 rank click 1 Virat Kohli India 890. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய பிளேயரோட நேமு, அவரோட கண்ட்ரி, அப்புறம் அவர் வந்து எத்தனை பாயிண்ட்ல இருக்காரு அப்படிங்கிறதும் இது வந்து இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து விமன், ஆல்ரவுண்டர், பவுலர், பேட்ஸ்மேன், டெஸ்ட்ல யாரு, ஒன் டேல யாரு, 21 மேட்ச்ல யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியணும்னா இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வரேன். Image browse team image archives image photos image quotes image ICC rankings image ICC rankings women. இது வந்து ICC rankings women. அதே மாதிரி தான் விமென்ஸ் மேட்சஸ்ல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கறத செக் பண்றதுக்கு அடுத்து சேவ் பண்ணுங்க. image records இதுல போனா ரீசன்ட் டைம்ஸ்ல, அதாவது இப்போ 2019 போயிட்டு இருக்கு, இந்த வருஷத்துல யார் டெஸ்ட்ல அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கா, யார் ஒன் டேல ஸ்கோர் பண்ணியிருக்கா, யார் அதிக விக்கெட் எடுத்திருக்கா, யார் அதிக 4-6 அடிச்சிருக்கா, யார் அதிக பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்கா அப்படிங்கிறது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இதில் நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாம். செட்டிங்ஸ் இப்போ செட்டிங்ஸில் என்னென்னா அந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அதை ஆனில் இருக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் வைப்ரேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து பார்க்குறது இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது கிரிக் பஸ்ஸை பற்றினது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி தெரியணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிரிக் பஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு பாட்டம் ஆஃப் த கார்னரில் வந்து ஓவர் வியூ பட்டனுக்கு கொஞ்சம் மேலே மோர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. நான் இப்போ பேக் போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து நடுவில் வந்து டச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நைட்டு டெல்லிக்கும் கொல்கத்தாக்கும் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் பற்றின ப்ரீவியூ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து போட்டு விட்டுருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க போட்டு விட்டுருக்க வீடியோ வந்து உங்களுக்கு வரும், ஷோ ஆகும். ஸோ இது உங்களுக்கு வந்து தேவைன்னா யாராச்சும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நேற்று முடிஞ்ச மேட்சஸ் பற்றின வீடியோஸும் இருக்கும், அப்புறம் வரக்கூடிய மேட்ச் பற்றின ப்ரிவியூ எல்லாமே இருக்கும். ஸோ யாருக்கும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷெட்யூல் பார்க்குறீங்கன்னா, இப்போ ஐபிஎல்லோட ஷெட்யூலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அதுலேயே அங்கே மேலே இருக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள், அதில் நீங்கள் வந்து போய்க்கலாம். அங்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த டீம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, எந்த டீம் செகண்ட் பிளேஸில் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன்ஸ்க்கு இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.